லலிதா சகஸ்ர நாமத்தை ஒருத்தன் கேட்டா மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்பது தேவியின் கட்டளை. அதாவது லலிதா சகஸ்ர நாமத்தை ஒருத்தருக்கு நாம சொல்லி கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாக்க, சொல்லி கொடுக்கறதுனா அவ கேட்டுத்தான் சகஸ்ரநாமாவை சொல்ல வேண்டுமே தவிர கேட்காமல் சொல்லக்கூடாது. லலிதா சகஸ்ரநாமத்தை மாத்திர சொல்லல, அதை சொல்லாம அதற்கு முன்னாடி விளங்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாவற்றையுமே சொல்லி லலிதா தேவியின் சரித்திரம், ஸ்ரீசக்கர உபாசனையின் மகிமை, ஸ்ரீவித்யினுடையதான ஒரு பெருமை எல்லாவற்றையும் சொல்லி தண்டநாயிகாங்கிற மகாபாராகி சகஸ்ரநாமத்தினுடைய வைபவத்தை சொல்லி சகஸ்ரநாமாவை உபதேசம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லலிதா சகஸ்ரநாமாவை மாத்திரம் சொல்லல, அதை பத்தி ஹயக்ரீவர் வாயையே திறக்கல. இந்த மூன்று உலகங்களில் விளங்கக்கூடியதான எந்த ஸ்தோத்திரங்களுமே இந்த சகஸ்ரநாமாவினுடைய ஒரு அக்ஷரத்திற்கு ஈடு ஆகாது, ஒரு எழுத்துக்கு கூட ஈடு ஆகாது. இந்த சகஸ்ரநாமாவை பாராயணம் பண்ணினாலே அம்பாளுக்கு சந்தோஷம், அதை பாராயணம் பண்ணுறத கேட்கறதே அம்பாளுக்கு சந்தோஷம் அப்படின்பாளாம். லலிதா சகஸ்ரநாமத்தை மாத்திரம் நீங்க எனக்கு சொல்லவே இல்லையே, எதனால சுவாமி எனக்கு நீங்க சொல்லல, அதை கேட்கறதுக்கு எனக்கு யோக்கியதை இல்லையா, அந்த காரணத்தினால சொல்லலையா, இல்லைன்னா இவனுக்கு எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு நீங்க அலட்சியமா இருந்துட்டேளா, இவனுக்கு ஏன் சொல்லணுங்கிற அலட்சியத்தினால சொல்லலையா? சாஷ்டாங்கமாக ஹயக்ரீவருடைய பாதார விந்தத்திலே விழுந்து வணங்கி அகஸ்தியர் பிரார்த்தனை செய்து கொண்டார். கோட்டிக்கணக்கான பிரம்மாக்களையும், கோட்டிக்கணக்கான விஷ்ணுக்களையும், கோட்டிக்கணக்கான ருத்ரர்களையும், லட்சங்கோட்டிக்கணக்கான இந்திராதி தேவர்களையும் தன் இருப்பிடத்திற்கு வரவழைத்தாள். தேவி ஆக்ஞையிட்டாள் தன் ஸ்தானத்திற்கு வரும்படியாக. श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनक शंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुश पुष्पबाणचापाम् अनिमादिविरावृतां मयूकैः अहमद्येव विभावये भवानीं துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்புச் சிலையும் மென் பாஷாங்குஷமும் கையில் நனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. மஞ்சே சதாசிவமயே பரசிவமய லலித பௌஷ்ப பரியங்கே அதிசக்கர மத்தியமாஸ்தே ஸ்ரீ காமாட்சி நாம கிமபி மம பாக்யம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ராஜராஜேஸ்வரியான காமாட்சி பரதேவதையினுடைய அபியாஜமான கருணா கட்டாட்சத்தோட கூட்ட பரிகார ஸ்தலங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்காக வேண்டி லலிதா சகஸ்ரநாமத்தினுடையதான மகிமையை நாம சிந்தனை செய்து கொண்டே இருக்கோம். மும்மூர்த்திகளாலும் கூட இந்த சகஸ்ரநாமாவின் மகிமையை சொல்ல முடியாது. ஏன்னா திரிமூர்த்திகளும் கூட சகஸ்ரநாமத்தை இன்னி பரியந்தம் பாராயணம் பண்ணிண்டே இருக்கா அப்படிங்கிறத நமக்கு சாட்சாத் ஹயக்ரீவர் சொல்றார். அப்பேற்பட்டதான ஒரு மகிமையோடையும் அப்படிப்பட்டதான ஒரு வைபவத்தோடையும் விளங்கக்கூடியது இந்த சகஸ்ரநாமா. இந்த சகஸ்ரநாமாவினுடைய வைபவத்தையும் இந்த சகஸ்ரநாமாவிற்கு முன்னாடி சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபிணியாக பிரகாசிக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரியினுடைய பராக்கிரமத்தையும் லலிதா பரமேஸ்வரியினுடையதான வைபவத்தையும் தேவியினுடையதான ஆவிர்பாவத்தையும் சாட்சாத் ஹயக்ரீவ மகாவிஷ்ணுவானவர் அகஸ்தியருக்கு காஞ்சி கஷேத்திரத்திலே விசேஷமாக உபதேசம் பண்ணினார். சர்வ தீர்த்த கரையிலே விளங்கக்கூடிய ஹயக்ரீவ ஆசிரமத்திலே, அதாவது இன்னைக்கு உபனிஷத் பிரம்மேந்திராள் மட்டம் அப்படிங்க சொல்றா, அப்பொழுது ஹயக்ரீவருடைய ஆசிரமமாகத்தான் இருந்தது. இதே போல ஒரு ஹயக்ரீவ ஆசிரமமானது நமக்கு காஷ்மீர தேசத்திலேயும் உண்டு. அதாவது அந்த க்ஷேத்திர வழக்கப்படி காஷ்மீரத்திலே தான் லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் பண்ணினான்னு சொல்லக்கூடியதான ஒரு வழக்கம் உண்டு. அங்கேயும் ஒரு ஹயக்ரீவ ஆசிரமமானது இருக்கு. அதே போல காஞ்சிபுரத்திலேயும் உபனிஷத் பிரம்மேந்திராள் மட்டமானது ஹயக்ரீவ ஆசிரமமாகத்தான் விளங்கியது. அந்த க்ஷேத்திரத்திலே தான் நமக்கு விசேஷமா ஹயக்ரீவ மகாவிஷ்ணுவானவர் அகஸ்தியருக்கு பரமேஸ்வரியினுடைய பிரபாவத்தை சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு பிரம்மாண்ட புராணம். இந்த சகஸ்ரநாமாவானது பிரம்மாண்ட புராண
புராணத்திலே உத்தரகண்டத்திலே நமக்கு விசேஷமாக விளங்குறது. இந்த சகஸ்ரநாமாவானது நமக்கு பிரம்மாண்ட புராணத்திலே உத்தரகண்டத்திலே லலிதா உபாக்யானம் அப்படிங்கிற உபாக்யானத்தில், அதாவது லலிதா பரமேஸ்வரியினுடைய சரித்திரத்தை பூரணமாக அந்த உபாக்யானத்திலே விசேஷமாக சொல்லியிருக்கா. அதனுடைய அங்கமாகத்தான் நமக்கு லலிதா சகஸ்ரநாமமானது விளங்குறது, அம்பிகையினுடையதான 1000 நாமங்கள். அப்போ ஹயக்ரீவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க, லலிதா பரமேஸ்வரியின் சரித்திரத்தை பூரணமாக சொன்னார். நவாவரண பூஜை எப்படி செய்யறது, ஸ்ரீசக்கரம் அப்படின்னா என்ன, ஸ்ரீசக்கரத்தினுடைய விஷயங்கள் என்ன, ஸ்ரீசக்கரத்திலே விளங்கக்கூடிய ஆவரண தேவதைகள் எல்லோரும் மாறு, அந்த ஸ்ரீசக்கர பூஜையானது எப்படி செய்ய வேண்டியது, தேவியினுடைய மந்திரமா விளங்கக்கூடிய பஞ்சதசாட்சரி மந்திரத்தினுடையதான பெருமை என்ன, தேவியினுடைய பராக்கிரமம் என்ன, ஸ்ரீவித்யா உபாசனையினுடையதான பலன் என்ன, ஸ்ரீவித்யோபாசனையை செய்ய வேண்டியது எப்படி, ராஜமாதங்கி தேவியின் சகஸ்ரநாமாவினுடைய மகிமை, மகாவாராகியின் சகஸ்ரநாமத்தினுடையதான வைபவம் எல்லாவற்றையுமே சொல்லிட்டு நிறுத்திட்டார். அதாவது லலிதா சகஸ்ரநாமத்தை மாத்திர சொல்லல, அதை சொல்லாம அதற்கு முன்னாடி விளங்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாவற்றையுமே சொல்லி லலிதா தேவியின் சரித்திரம், ஸ்ரீசக்கர உபாசனையின் மகிமை, ஸ்ரீவித்யினுடையதான ஒரு பெருமை அப்படின்னு எல்லாவற்றையும் சொல்லி தண்டநாயிகாங்கிற மகாவாராகி சகஸ்ரநாமத்தினுடைய வைபவத்தை சொல்லி சகஸ்ரநாமாவை உபதேசம் பண்ணி, ராஜமாதங்கி ஷியாமலா தேவியின் சகஸ்ரநாமாவை சொல்லி அதனுடைய வைபவத்தை உபதேசம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சகஸ்ரநாமாவை மாத்திரம், லலிதா சகஸ்ரநாமாவை மாத்திரம் சொல்லல. அதை பத்தி ஹயக்ரீவர் வாயையே திறக்கல. அப்போ அகஸ்தியருக்கு தோணித்தான், இவர் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறார் அப்படின்னு அவர் மனசிலே தோணுறது. அப்போ சொன்னாரா, அஸ்வானன மகாபுத்தே சர்வசாஸ்திர விசாரதா கதிதம் லலிதா தேவியாக சரிதம் பரமாத்புதம். அஸ்வானன குதிரை முகத்தை உடையவரே, ஹயக்ரீவரே, ஹயக்ரீவம்னா குதிரையின் முகத்தை உடையவர்னு அர்த்தம். கிரீவம்னா கழுத்து, ஹய அப்படின்னா குதிரை, ஹயம்னா குதிரை, குதிரையின் முகத்தை உடையவரே ஹயக்ரீவரே, சாட்சாத் நாராயணரே, உங்களுக்கு தெரியாத சாஸ்திரம் இல்லை, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமானது இந்த லோகத்திலே கிடையாது. நீங்கள் எல்லாம் தெரிந்தவர், எல்லாம் அறிந்தவர், இருந்த பொழுதிலும் கூட எங்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க சொல்றதுக்கு விட்டுட்டேளே, அதை நீங்க எனக்கு சொல்லவே இல்லையே. தேவியினுடைய எல்லா சரித்திரங்களையும் சொன்னேள், அம்பாள் சிதக்னி குண்டத்திலிருந்து எப்படி தோன்றினாள் அப்படின்னு சொன்னேள், லலிதா பரமேஸ்வரி தன் பத்தியான மகா காமேஸ்வரனை பரமேஸ்வரனை எப்படி கல்யாணம் பண்ணிண்டா அப்படிங்கிறத சொன்னேள், பண்டாசுரனோட யுத்தம் பண்ணி அந்த அசுரனை எப்படி சம்ஹாரம் பண்ணினா அப்படிங்கிறத சொன்னேள், ஸ்ரீசக்கரத்தினுடைய மகிமையை சொன்னேள், ஸ்ரீவித்யினுடைய பெருமையை சொன்னேள், ஷியாமலா வாராகி முதற்கொண்ட சக்திகளுடைய சகஸ்ரநாமாவையும் அவர்களுடைய வைபவத்தையும் சொன்னேள். லலிதா சகஸ்ரநாமத்தை மாத்திரம் நீங்க எனக்கு சொல்லவே இல்லையே, எதனால சுவாமி எனக்கு நீங்க சொல்லல, அதை கேட்கறதுக்கு எனக்கு யோக்கியதை இல்லையா, அந்த காரணத்தினால சொல்லலையா, இல்லைன்னா இவனுக்கு எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு நீங்க அலட்சியமா இருந்துட்டேளா, இல்ல இந்த எந்த காரணத்தினாலே எனக்கு யோக்கியதை இல்லாத காரணத்தினால சொல்லலையா, இல்ல நீங்க மறந்து போயிட்டேளா, இல்ல இவனுக்கு ஏன் சொல்லணுங்கிற அலட்சியத்தினால சொல்லலையா, எந்த காரணத்தினால அந்த சகஸ்ரநாமாவை மாத்திரம் நீங்க சொல்லலே அப்படின்னு சாஷ்டாங்கமாக ஹயக்ரீவருடைய பாதார விந்தத்திலே விழுந்து வணங்கி அகஸ்தியர் பிரார்த்தனை செய்து கொண்டார். அப்போ ஹயக்ரீவர் சொன்னார், அகஸ்தியா எழுந்திரு, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. லலிதா சகஸ்ரநாமத்தை ஒருத்தன் கேட்டா மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்பது தேவியின் கட்டளை. அதாவது லலிதா சகஸ்ரநாமத்தை ஒருத்தருக்கு நாம சொல்லி கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாக்க, சொல்லி கொடுக்கறதுனா அவ கேட்டுத்தான் சகஸ்ரநாமாவை சொல்ல வேண்டுமே தவிர கேட்காமல் சொல்லக்கூடாது. கேட்காம நானே உனக்கு சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லி கொடுக்க கூடாதான். அந்த காரணத்தினாலேதான் நம்ம சகஸ்ரநாமா மகிமையத்தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த சகஸ்ரநாமாவை கேட்டுத்தான் சொல்லி தர வேண்டும். இதனுடைய விஷயத்தை கேட்காமல் சொல்லக்கூடாது எனும் காரணத்தினால் மட்டுமே தான் உனக்கு நானாகவே இதை உபதேசிக்கவில்லையே தவிர வேறு எந்த விதமான காரணமும் கிடையாது. அந்த காரணத்தினாலே இப்பொழுதோ தேவியின் கிருபையினால நீ இந்த சகஸ்ரநாமாவை பற்றி கேட்ட அந்த காரணத்தினாலே இதனுடைய மகிமையை உனக்கு நான் உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சாத் ஹயக்ரீவர் பரமேஸ்வரியினுடைய பாதார விந்தத்தை தியானம்
தியானம் பண்ணி கொண்டு மகாவிஷ்ணுவானவர் தனக்கு தாயாராக விளங்கக்கூடிய பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் நாயகியாக விளங்கக்கூடிய பர்வதராஜனுக்கு புத்திரியாயும் பரமேஸ்வரனுக்கு பத்னியாயும் கணேசருக்கும் ஸ்கந்தருக்கும் தாயாராகவும் விளங்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரியை தியானம் செய்து கொண்டு அந்த லலிதா தேவியினுடைய கிருபா கட்டாட்சத்தினாலே அந்த சகஸ்ரநாமாவின் மகிமையை சொல்வதற்கு தொடங்கினார். ஹயக்ரீவர் சொன்னாரா, இந்த 3 உலகங்களில் விளங்கக்கூடியதான எந்த ஸ்தோத்திரங்களுமே இந்த சகஸ்ரநாமாவினுடைய ஒரு அக்ஷரத்திற்கு ஈடு ஆகாது, ஒரு எழுத்துக்கு கூட ஈடு ஆகாது. இந்த உலகிலே விளங்கக்கூடியதான் அத்தனை ஸ்தோத்திரங்களும் சகஸ்ரநாமத்திற்கு சமானமானது ஆகாது. இத ஒன்ன பாராயணம் பண்ணினாலே பரமேஸ்வரிக்கு அபரிமிதமான சந்தோஷமானது ஏற்படுகிறது. என்னுடைய குருநாதரும் சொல்வர், அவர் பெரிய ஸ்ரீவித்யோபாசகர், அதாவது அம்பாளுடைய சாட்சாத்காரத்தை அடைஞ்சவர். அவர் அடிக்கடி சொல்லுவர், அவருக்கு 82 வயசு எடுத்து அவர் சொல்லுவர், இந்த சகஸ்ரநாமாவை பாராயணம் பண்ணினாலே அம்பாளுக்கு சந்தோஷம், அதை பாராயணம் பண்ணுறத கேட்கறதே அம்பாளுக்கு சந்தோஷம் அப்படிம்பாளாம். அந்த மாதிரி அப்பேற்பட்ட சகஸ்ரநாமா, இதைத்தான் சாட்சாத் ஹயக்ரீவரும் சொல்றார். அந்த சகஸ்ரநாமாவானது பரமேஸ்வரியினுடைய ஆக்ஞையினாலே தேவியினுடைய வாக் விபூதிகளா விளங்கக்கூடிய வாக்தேவ தேவதைகளால் இயற்றப்பட்டது. மற்ற கிரந்தங்களையோ ஸ்லோகங்களையோ யாராவது தேவர்கள் எழுதியிருப்பார்கள், ரிஷிகள் எழுதியிருப்பார்கள். இது அந்த மாதிரி இல்லை. அம்பிகையினுடைய அம்சமாகவே விளங்கியதான 8 வாக்தேவதைகளாலே இந்த சகஸ்ரநாமாவானது இயற்றப்பட்டது. வஷினி, காமேஸ்வரி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினின்னு 8 வாக்தேவதைகள். இந்த 8 வாக்தேவதைகளும் லலிதா பரமேஸ்வரியினுடைய ஆக்ஞையினாலே தேவியின் கட்டளையினாலே இந்த உலகிலே ஒப்புவமை இல்லாத, இதற்கு சமானம் இல்லாத அற்புதமான இந்த சகஸ்ரநாமத்தை செய்தார்கள் அப்படிங்கிறது உபாக்ஞானம் பிரம்மாண்ட புராணம். எப்படின்னு கேட்டா, இந்த 8 வாக்தேவதைகளை எங்க பார்க்கறதுன்னு கேட்டா, காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பாள் கர்ப்பகிரகத்துல வெளியில காயத்ரி மண்டபத்திற்குள்ளே ஒரு ஸ்ரீசக்கர தொட்டி இருக்கும், பாத்ருபெட். அதாவது அம்பாள் கர்ப்பகிரகத்துக்குள்ள இருப்பா. அதற்கு அடுத்து விளங்கக்கூடிய மண்டபத்திலே ஒரு ஸ்ரீசக்கர தொட்டிக்குள்ள இந்த 8 தேவதைகளும் இருப்பா. நமக்கு வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு பாதிதான் தெரியும், முழுக்க தெரியாது. வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு அங்க கேட்டாக அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லுவா. அதாவது வெளியில யாரையாவது கேட்டேன்னா இது யாருன்னு கேட்டா அஷ்டலக்ஷ்மிம்பா. அது அஷ்டலக்ஷ்மி கிடையாது. இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை செய்த அஷ்ட வாக்தேவதைகள் இப்பொழுது பார்த்தோம் அல்லவா, இவர்கள் 8 பேரும் தான் அங்கே காமாட்சி தேவியின் ஆலயத்திலே ஸ்ரீசக்கர தொட்டி கருகே விளங்கி கொண்டு சதா காமாட்சி தேவியை, காமாட்சி பரதேவதையை தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா எப்பேற்பட்ட க்ஷேத்திரம் பாருங்கோ காஞ்சிபுரம். அடுத்தது காமாட்சி அம்பாள் வைபவத்தை தான் பார்க்க போறோம் நாம. அதுக்கு முன்னாடியே இந்த காஞ்சிபுரமானது அதற்கு சமானமான க்ஷேத்திரமே கிடையாது. காமாட்சிக்கு சமானமான தெய்வம் இல்லை. இந்த பிருத்வியிலே, இந்த பூமண்டலத்திலே லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய ரூப லட்சணம் சாஸ்திரங்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதன் பிரகாரம் அந்த ரூப லட்சணத்தோட கூட்ட இந்த பூமியில் ஒரு தேவி ஆலயம் விளங்குகின்றது, தேவியின் வடிவம் விளங்குகின்றதுன்னா அது சாட்சாத் காமாட்சி தான். காஞ்சிபுர கஷேத்திரத்திலே தான் காமகோட்டி மகாபீட்டம் தான். அந்த காமகோட்டி மகாபீட்டத்திலே பராசக்தியானவள் லலிதாம்பிகையாக, ராஜராஜேஸ்வரியாக, மகா திரிபுர சுந்தரியாக காமாட்சிங்கிற நாமத்தோட இருக்கா. அதனால தான் காஞ்சிபுரத்திலே ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் பண்ணினார். ஏன் காஞ்சிபுரத்துல உபதேசம் பண்ணணும்? எத்தனையோ ஊர் இருக்கு, எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்கு, அங்கெல்லாம் பண்ணலாமேன்னு கேட்டா, ஏன்னா ஸ்ரீவித்யா ராஜதானிங்கிறது காஞ்சிபுரம் தான், லலிதா ராஜதானிங்கிறது காஞ்சிபுரம் தான். லலிதாம்பிகை பூர்ண பிம்பமூர்த்தியாக எந்த க்ஷேத்திரத்துல இருக்கா, பூர்ண ரூபத்தோட எங்க இருக்கான்னு கேட்டா காஞ்சிபுரத்துல தான் இருக்கா. அந்த காரணத்தினாலே தான் காஞ்சி க்ஷேத்திரத்திலே உபதேசம் பண்ணினார். அந்த க்ஷேத்திரத்துல தான் 8
வாக் தேவதைகளும் காமாட்சிய உபாசனை பண்ணிட்டே இருக்கா. மனுஷால் மாத்திரம் உபாசனை பண்ணல, ரிஷிகள் மாத்திரம் உபாசனை பண்ணல காமாட்சிய. 8 வாக் தேவதைகளும் கூட்ட அந்த காமாட்சியத்தான் இன்னி பரியந்தம் உபாசனை பண்ணி கொண்டிருக்கா. அதனாலதான் அம்பாளுக்கு முன்னாடி காயத்ரி மண்டபத்துல முன்னாடி அளவு பண்ணிட்டு இருந்தா, இப்ப யாரையுமே அளவு பண்ணறது இல்ல. அங்க உட்கார்ந்தா கூட சத்தம் போடாம இருக்கணும், பேசக்கூடாது, சத்தமா பாராயணம் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய வழக்கம். ஏன்னா அந்த வாக்தேவதைகள் தியானமானது கலையுமா. அவ 8 பேரும் தான் வஷினி, காமேஷி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினின்னு 8 வாக்தேவதைகள். 51 எழுத்துக்களுக்கும் இவர்கள் ஸ்வரூபம்தான். இந்த 51 அக்ஷரங்கள்னு அவன் சொல்றோம் இல்லையா, 51 எழுத்துக்கள் அவைகளுடைய வடிவாக விளங்கக்கூடியவர்கள் யாருன்னா இவா 8 பேரும் தான் வஷின்யாதி வாக்தேவதைகள். இன்னைக்கும் சகஸ்ரநாமால ஸ்ரீவித்யா உபாசனையில இருக்கிறவா எல்லாம் சகஸ்ரநாமாக்கு நியாசம் பண்ணிக்கும் பொழுது அஸ்ய ஸ்ரீ லலிதா திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திரமாலா மகாமந்திரஸ்ய வஷின்யாதி வாக்தேவதா ருஷயா அப்படின்னு பண்ணிக்கிறோம் இல்லையா. வஷின்யாதி வாக்தேவதா ருஷயா, வஷினி முதற்கொண்ட வாக்தேவதைகள் தான் இந்த சகஸ்ரநாமாவை எழுதியவர்கள், இதை கண்டுபிடித்தவர்கள் அப்படிங்கிறது. அப்போ அவ எங்க இருக்கா, அவளை எங்க பார்க்கலான்னு கேட்டா காஞ்சிபுரத்துல தான் பார்க்கலாம். வேற எந்த க்ஷேத்திரத்திலேயும் அவர்களை காண முடியாது. பாரதத்திலே லட்சக்கணக்கான கோவில்கள் உண்டு, 1000 10,000கணக்கான சக்தி க்ஷேத்திரங்கள் உண்டு. எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் இந்த அஷ்டவாக் தேவதைகளை காண முடியாது. காஞ்சிபுரத்திலே மட்டும்தான் அவர்களை காண முடியும். அவர்களுக்கு தேவி உத்தரவிட்டாள். என்ன உத்தரவு அப்படின்னு கேட்டாக்க, வஷின்யாதி வாக்தேவதைகளே லலிதா மகா திரிபுர சுந்தரி உத்தரவிட்டாளாம். காமாட்சி என்ன சொன்னான்னு கேட்டாக்க, வஷின்யாதி வாக்தேவதைகளே என்னுடைய கிருபா கட்டாட்சத்தினாலே விசேஷமான வாக் விபூதியை கொண்டவர்கள் நீங்க. தேவி சொல்றா. அவளுக்கு அந்த வாக்விலாசம் எப்படி ஏற்பட்டது? அதுவும் தேவியின் கிருபை தான், அதுவும் பரமேஸ்வரியினுடைய கிருபை தான். வஷின்யாதி வாக்தேவதைகளே நீங்கள் 8 பேரும் என்னுடைய கருணா கட்டாட்சத்தினாலே வாக்விலாசத்தை கொண்டவர்களாக விளங்குகின்றீர்கள். என் கட்டளையினாலே இவ்வுலகிலே அதை கேட்ட மாத்திரத்திலே மங்களத்தை கொடுக்கும்படியாக, சௌபாகியத்தை கொடுக்கும்படியாக விளங்கக்கூடியதான என்னுடைய 1000 நாமங்களை நீங்கள் இயற்ற வேண்டும், சகஸ்ரநாமாவை செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டாளா. அதற்கு ஒப்புவமை இல்லாத மங்களத்தை கொடுக்கக்கூடிய, என் பக்தர்களுக்கு கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய, எனக்கு பிரியத்தை உண்டு பண்ணக்கூடிய, கேட்ட மாத்திரத்திலே எனக்கு பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடியதான அற்புதமான ஒரு சகஸ்ரநாமாவை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு வஷின்யாதி வாக்தேவதைகள் 8 பேருக்கும் பரமேஸ்வரியானவள் ஆக்ஞையிட்டாள். 8 பேருக்கும் பரமேஸ்வரியானவள் உத்தரவிட்டாள். அம்பாள் உத்தரவிட்ட உடனே வஷின்யாதி வாக்தேவதைகள் 8 பேரும், இவர்களும் தேவியின் வடிவம் தான். இவர்கள் எப்படி இருப்பான்னு கேட்டா, இப்படியே வெளவெளேர்னு பிரகாசிக்க கூடியவர்களா இருப்பார்களா. சந்திரகாந்த கல்ல பிளந்தா எப்படி ஒரு திவ்யமான ஒரு ஒளியானது கிளம்புமோ அது மாதிரி வெளவெளேர்னு இருப்பா. அம்பாள் அப்படி தியானம் பண்ணிக்க கூடிய வழக்கம் உண்டு. சவித்ரி விர்வாச்சாம் சசிமனிஷிலா பங்கருஜயஹான சௌந்தரிய லகரியிலே அம்பாளை எப்படி தியானம் பண்ணிக்கணும்னு கேட்டா, நடுப்பர லலிதாம்பிகையானவள் செக்கச்செவேல்னு ரூபத்தோட இருக்கா. இவர்கள் 8 பேரும் அம்பிகையை நோக்கி கையை கூப்பிக்கொண்டு வெள்ளவெளேர்னு பிரகாசிக்க கூடிய ஸ்பட்டிகம் போலே விளங்கக்கூடிய திருமேனி கொண்டவர்களாக இருக்கா. ஏன்னா ஞான பிழம்பாக விளங்குகின்றார்கள். அந்த காரணத்தினால் அப்படி தியானம் பண்ணினாக்க கவிதா விலாசமானது அப்படியே பெருகும். அவனுடைய பேச்சை கேட்கக்கூடிய அத்தனை பேரும் அப்படியே பூமியிலே மயங்குவார்கள். அவனுடைய சொல்ல அப்படியே அத்தனை பேரும் கேட்பார்கள்னு சௌந்தரிய லகரியிலே ஆதிசங்கரர் நமக்கு சொல்லி இருக்கார். அந்த மாதிரி இந்த வாக்தேவதைகள் என்ன பண்ணினான்னு கேட்டா, பரமேஸ்வரியினுடைய பாத கமலங்களை பணிந்து அந்த சகஸ்ரநாமாவை தேவி எப்படி உத்தரவிட்டாளோ, பராசக்தி எப்படி உத்தரவிட்டாளோ, திரிபுராம்பிகை எப்படி உத்தரவிட்டாளோ அதன் பிரகாரம் லலிதா சகஸ்ரநாமத்தை அவர்கள் செய்தார்கள். 1000கணக்கான நாமங்களை கொண்டு அம்பாளுக்கு விளங்கக்கூடிய லட்சங்கோட்டி கணக்கான பெயர்களிலே
1000 பெயர்களை, எப்படி அநேக ரத்னங்கள் இருந்தா கூட அதுல எது ரொம்ப விசேஷம்னு தேர்ந்தெடுத்து நம்ம ஆபரணமா அணிந்து கொள்கிறோமோ அந்த மாதிரி தேவிக்கு விளங்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நாமங்கள் இருந்த பொழுதிலும் கூட அத்தனை நாமங்களிலே இந்த 1000 நாமங்கள் அதிவிசேஷமானவை. ஏன்னா இதற்கு சமானமானது வேற ஒண்ணுமே இல்லை. வாக்கிற்கே அர்த்தமா விளங்கக்கூடிய அந்த வாக்தேவதைகளால் இயற்றப்பட்டது இந்த சகஸ்ரநாமா. அப்போ என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டாக்க, சகஸ்ரநாமாவை செய்தாச்சு. அப்போ அதை அரங்கேற்றம் பண்ணணும் இல்லையா? ஒரு சகஸ்ரநாமாவை பண்ணியாச்சுன்னா எந்த ஒரு நூலுமே, இப்போ பூமியில நாம என்ன பண்றோம், ஏதாவது ஒரு நூலை நம்ம எழுதினா அது ஒரு இடத்தில் அரங்கேற்றம் பண்றோம். அந்த காலத்திலே புலவர்கள் எல்லோரும் கூட ஒரு சில இடங்களிலே ஒரு தமிழ்ச்சங்கம் இருந்தா தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றக்கூடிய வழக்கமானது இருந்தது இல்லையா? அந்த மாதிரி அந்த காலத்திலிருந்து இந்த கால பரியந்தம் ஏதாவது ஒரு நூலை எழுதிற உடனே கற்றறிந்த அறிஞர்கள் முன்னாடி அதை அரங்கேற்றம் செய்வது வழக்கம். அப்போ இந்த நூல் அப்பதான் பரவும். எதுக்காக அரங்கேற்றம் பண்ணறதுன்னா அந்த நூல் மக்கள் கிட்ட அப்போதான் பரவும். அந்த காரணத்தினாலே அப்போ வசின்யாதி வாக்தேவதைகள் இந்த கிரந்தத்தை பண்ணியாச்சு. அப்போ இந்த கிரந்தமானது தேவியின் பக்தர்கள் கிட்டே பரவ வேண்டும் அல்லவா? அந்த காரணத்திற்காக தேவி என்ன பண்ணினான்னு கேட்டா, பரமேஸ்வரியினுடைய வாசஸ்தானத்திற்கு, அவள் இருப்பிடத்திற்கு, தேவியின் ஸ்தானத்திற்கு கோடிக்கணக்கான பிரம்மாக்களையும் கோடிக்கணக்கான விஷ்ணுக்களையும் கோடிக்கணக்கான ருத்ரர்களையும் லட்சங்கோட்டிக்கணக்கான இந்திராதி தேவர்களையும் தன் இருப்பிடத்திற்கு வரவழைத்தாள். தேவி ஆக்ஞையிட்டாள் தன் ஸ்தானத்திற்கு வரும்படியாக. என்ன சுவாமி இப்படியெல்லாம் சொல்றேளே, நாங்க ஏதோ ஒரு பிரம்மா ஒரு விஷ்ணு ஒரு ருத்ரன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம், லட்சம் பிரம்மா லட்சம் விஷ்ணுன்னு எல்லாம் சொல்றேளேன்னு கேட்டா பிரமாணம் என்னன்னா, லலிதா சகஸ்ரநாமத்தோட பூர்வ பாகத்திலேயே பிரமாணம் இருக்கு. வெளியில எங்கேயும் போய் நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. லலிதா சகஸ்ரநாமத்தோட பூர்வ பாகத்திலே ஹயக்ரீவர் சொல்றார், அம்பாளுடைய வாசஸ்தானமா விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நகரத்திற்கு, தேவியினுடைய ஸ்தானத்திற்கு பெயர் என்ன? ஸ்ரீமன் நகரம், மணித்வீபம்னு பேரு. கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு அப்பால பரமேஸ்வரியின் வாசஸ்தானம் விளங்குறது. அநேக கோட்டி பிரம்மாண்ட கோட்டீனாம் பகிரூர்த்வதா அப்படிங்கிறது ருத்ரயாமல தந்திரம். ரத்னத்வீபே மணித்வீபே, ரத்னத்வீபம்னு பேரு மணித்வீபம்னு பேரு. கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு அப்பால இருக்கு. 25 கோட்டைகள் அமிர்த கடலுக்கு மத்தியத்திலே, 25 கோட்டைகள், அதற்கு மத்தியத்திலே சிந்தாமணி கிரகம், அதற்கு மத்தியத்திலே ஸ்ரீசக்கரம், அதற்கு மத்திய பிந்துஸ்தானத்திலே பஞ்ச பிரம்மாசனம், அதற்கு மேல் சாட்சாத் பரமேஸ்வரன் மகாகாமேஸ்வரா விளங்க, அவருக்கு மேலே லலிதாம்பிகையாக மகா திரிபுர சுந்தரியாக ராஜராஜேஸ்வரியாக அந்த பராசக்தியானவள் அங்கே பிரகாசிக்கிறா அப்படிங்கிறது நமக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுறது. ருத்ரயாமலம், பைரவயாமலம், தட்சிணாமூர்த்தி சம்ஹித, பிரம்மாண்ட புராணம், இந்த கிரந்தங்கள் எல்லாம் லலிதா தேவியினுடைய ஸ்தான மகிமையை சொல்லுறது. அந்த ஸ்தானத்திற்கு பிரம்மாணி கோட்டி சகித பிரம்ம கோட்டி பிர்வந்திதாம், ருத்ராணி கோட்டி சகித ருத்ர கோட்டி பிர் சேவிதாம், நாம பாராயண பரைர் லக்ஷ்மி நாராயணர் ஸ்துதாம் அப்படின்னு கோட்டிக்கணக்கான சரஸ்வதிகளோட கோட்டி பிரம்மாக்கள் காமாட்சியை சேவிக்கிறதுக்கு வந்திருக்கா. கோட்டிக்கணக்கான லக்ஷ்மிகளோட கோட்டி விஷ்ணுக்கள் காமாட்சியை சேவிக்கிறதுக்கு வந்திருக்கா. கோட்டி ருத்ரர்கள் ருத்ராணி கூட்டங்களோட காமாட்சி சன்னிதானத்திற்கு லலிதா பரமேஸ்வரிய சேவிக்கிறதுக்கு வந்திருக்கா. லட்சங்கோடி கணக்கான இந்திரர்கள், அக்னி முதற்கொண்ட தேவதைகள், கணக்கே சொல்ல முடியாத சக்தி கூட்டங்கள் அத்தனை பேரும் வந்திருக்கா. அப்படின்னா நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. நம்மளுடைய மனசும் நம்முடைய வாக்கும் சின்னது, இத்தினோண்டு. அது பரபிரம்மம், பிரம்மஸ்வரூபமான அவளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசும் நம்ம வாக்கும் முடியுமா? மனோவாசாமகோச்சரா, சொல்லும் நம்முடைய சொல்லாலையும் நம்முடைய மனசினாலையும் சொல்லுக்கும் மனசுக்கும் எட்டாதவள்
அறிந்து கொள்ள முடியாதவள் அப்படிங்கிற. அப்படித்தான் கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் உண்டுங்கிறது சாஸ்திரங்கள். இந்த பிரம்மாண்டம் மாதிரி நாம் வசிக்கக்கூடிய பிரம்மாண்டங்களை போலே கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் உண்டு. அந்தந்த பிரம்மாண்டங்களை சிருஷ்டிக்கக்கூடிய பிரம்மதேவரும், அந்தந்த பிரம்மாண்டங்களை ரட்சிக்கக்கூடிய விஷ்ணுமூர்த்திகளும், அந்தந்த பிரம்மாண்டங்களை சம்ஹரிக்கக்கூடிய ருத்ரமூர்த்திகளும் உண்டு. அத்தனை கோட்டிக்கணக்கான பிரம்மாக்களும் விஷ்ணுக்களும் ருத்ரர்களும் ஒரே சமயத்திலே லலிதாம்பாளுடைய ஆக்ஞையினாலே லலிதா பரமேஸ்வரியை சேவிக்கிறதுக்காக ஸ்ரீபுரத்திற்கு வந்தார்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த அம்பாளை நாமளும் சேவிக்கிறோமே. காஞ்சிபுரத்துல காமாட்சியா இருக்கா, மதுரையில மீனாட்சியா இருக்கா, திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியா இருக்கா, திருவாரூர் கமலாம்பாளா இருக்கா, கௌரி மாயூரத்தில் அபயாம்பாளா இருக்கா, திருநெல்வேலியிலே காந்திமதியா இருக்கா, கன்னியாகுமரியில் பகவதியா இருக்கா. ஏன் இந்த க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் அம்பாள் இருக்கா? அந்த ஸ்ரீபுரத்துக்கு போய் அவளை நம்மால சேவிக்க முடியாது. நமக்காக இந்த க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் எழுந்தருளி இருக்கா. காமாட்சியா, மீனாட்சியா, திரிபுர சுந்தரியா, ராஜராஜேஸ்வரியா, துர்கா பரமேஸ்வரியா, சண்டிகா பரமேஸ்வரியா, மூகாம்பிகையா, சாமுண்டேஸ்வரியா, இத்தனை ரூபங்கள்ல அவளை போய் நம்ம சேவிக்க முடியாதுங்கிறதுக்காக நம்மை தேடி அந்த அம்பிகை கோட்டிக்கணக்கான பிரம்மாக்களும் விஷ்ணுக்களும் ருத்ரர்களும் அவளை தேடி போறா. அந்த அம்பாளை தேடி தரிசனம் பண்ணுறதுக்கு போறா. ஆனா நமக்காக வேண்டி அந்த அம்பிகை இத்தனை ஆலயங்களில் எழுந்தருளி இருக்காளே, அவளை விட ஒரு கருணாமூர்த்தி இந்த லோகத்திலே இருக்க முடியுமா? அவ பாதத்திலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய தூசு இந்த பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டம் என்னன்னா, இதெல்லாம் சௌந்தரிய லகரியில வளர்ந்து ஒன்னொன்னும் நம்ம ஆரம்பிச்சோம்னா அது அப்படியே விருத்தி ஆயிண்டே போகும். அம்பிகையின் பாதத்திலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய துகள் தான் இந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபம். அப்போ அத்தனை பேரும் தேவியை தரிசனம் பண்ணறதுக்காக அந்த ஸ்தானத்திலே சூழ்ந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் அந்த ஸ்தானத்துக்கு போய் தேவிய தரிசனம் பண்ணி கொண்டிருக்கா. அப்போ தேவி என்ன பண்ணினான்னு கேட்டா, அத்தனை பேரும் அமரும்படியாக ஆக்ஞையிட்ட பிறகு வஷின்யாதி வாக்தேவதைகள் 8 பேரை கண்டு தேவி கஞ்சாடை காமிச்சாளா. அம்பாள் மகாராணி சக்கரவர்த்தினி இல்லையா, பேச மாட்டா. கஞ்சாட காமிச்சாளா இந்த 8 வாக்தேவதைகளை கண்டு. அப்போ 8 பேரும் அவர்கள் 8 பேரும் எழுந்து அஞ்சலி பந்தத்தோட இப்படி கைய கூப்புக்கிண்டு லலிதா சகஸ்ரநாமாவை எப்படி சொல்லணும்னா கைய கூப்பிண்டு சொல்லணுங்கிறது சாஸ்திரம். சகஸ்ரநாமாவை எப்படி சொல்லணும்னு கேட்டா கைய ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் கைய கூப்பி கொண்டு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ அவர்கள் 8 பேரும் எழுந்து அம்பிகையை கண்டு, லலிதா தேவியை கண்டு, திரிபுர சுந்தரியை கண்டு, காமாட்சி தேவியை கண்டு கையை கூப்பிக்கொண்டு ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்யதா உத்யத்பானு சஹஸ்ராபா சதுர்பாஹு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங்குஷோஜ்வல அப்படின்னு 1000 நாமங்களையும் ஸ்ரீ சிவா சிவசக்திய ரூபிணி அப்படின்னு சொன்னார்கள். சிவசக்திய ரூபிணியோட நிறுத்திட்டா வாக்தேவதைகள். அம்பாள் லலிதாம்பிகான்னு சைன் போட்டாளாம். 999th நாமா வரைக்கும் தான் வாக்தேவதைகள் பண்ணினது. 1000வது நாமா இது என்னுடைய சகஸ்ரநாமான்னு அம்பாளுடைய சிக்னேச்சர். அது லலிதாம்பிகா. அம்பாளே சொல்றா, என்னால் முத்திரையிடப்பட்டது இந்த சகஸ்ரநாமம். அந்த முத்திரை எது? இப்ப நம்ம சிக்னேச்சர்னு சொல்றோம், கையெழுத்துன்னு சொல்றோம், சைன்னு சொல்றோம். அந்த காலத்துல முத்திரை அப்படின்பா. இந்த முத்திரை எதுன்னா லலிதாம்பிகான்னு சைன் போட்டிருக்கா பார்த்தேல, அந்த லலிதாம்பிகாங்கிறது தான் முத்திரை. அம்பிகையாலே அடையாளமிடப்பட்டது, கையொப்பமிடப்பட்டது, முத்திரையிடப்பட்டது. அதனால அந்த சகஸ்ரநாமாவை கேட்டு அங்கே விளங்கி அத்தனை தேவர்களும் ஸ்தம்பிச்சு போயிட்டா. இந்த மாதிரி அற்புதமான ஒரு நூல் இதுவரைக்கும் யாரும் இயற்றியது கிடையாது, யாராலும் இயற்றவும் முடியாது. கேட்ட மாத்திரத்திலேயே சர்வானந்தத்தையும் உண்டு பண்ணக்கூடியது, எல்லா சௌபாகியங்களையும் உண்டு பண்ணக்கூடியது, எல்லா மங்களங்களையும் உண்டு பண்ணக்கூடியதுன்னு அங்கே விளங்கக்கூடிய பிரம்மாக்கள், விஷ்ணுக்கள், ருத்ரர்கள், இந்திராதி தேவதைகள், சக்தி கூட்டங்கள்,
வாராகி, மாதங்கி, பாலா திரிபுர சுந்தரி, சண்டி, துர்கா, காளி இவர்கள் அத்தனை பேரும் பிரமித்தவர்களாக ஆனந்தம் கொண்டவர்களாக அங்கே விளங்குகின்றார்கள். அப்போ தேவியானவள் இந்த வாக்தேவதைகள் பூர்த்தி பண்ண உடனேயே அங்கே விளங்கக்கூடிய பிரம்மாவையும் விஷ்ணுவையும், அதாவது பிரம்மாக்களையும் விஷ்ணுக்களையும் ருத்ரர்களையும் கண்டு தேவி சொன்னாளா, குழந்தைகளே, அவர்கள்லாம் அம்பாளுக்கு புத்திரஸ்தானம். பிரம்மா விஷ்ணு ருத்ரன்லாம் யாருன்னா அம்பாளுக்கு புத்திரஸ்தானம். குழந்தைகளே, இந்த சகஸ்ரநாமா என்னுடைய ஆக்ஞையினாலே வாக்தேவதைகளால் செய்யப்பட்டது. இதை கேட்ட மாத்திரத்தில் எனக்கு பரமானந்தமானது ஏற்படுகிறது. அந்த காரணத்தினாலே நீங்கள் எல்லோரும் என் பக்தர்களிடத்திலே இதை பரவச் செய்ய வேண்டும். அம்பாள் உத்தரவிட்டா. லலிதா தேவி உத்தரவிடுறா. பிரம்மாவையும் விஷ்ணுவையும் ருத்ரனையும் இந்திரனையும் எல்லா தேவதைகளையும் சக்திகணங்களையும் பார்த்து உத்தரவிடுறா. இந்த சகஸ்ரநாமாவை என் பக்தர்களிடத்தில் பரவச் செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாமல் என் பிரீத்திக்காக இந்த சகஸ்ரநாமாவை நீங்கள் எல்லோரும் பாராயணம் செய்து கொண்டிருக்க வேண்டும். பரவ வைக்கிறது அப்படின்னா லோகத்தில் ஜனங்களுக்கு பரவ வச்சுட்டு தான் அனுஷ்டானம் பண்ணாம இருக்கிறதுங்கிறது இல்லை. தேவி சொல்றா, நீங்களும் இத பாராயணம் பண்ணணும். ஏன்னா இந்த சகஸ்ரநாம பாராயணத்தினால் மட்டுமே எனக்கு சர்வ பிரீத்தியானது ஏற்படுகிறது. அன்று தொடங்கி அத்தனை தேவர்களும் பரமேஸ்வரியின் பாத கமலங்களை பணிந்து இன்னி வரைக்கும் பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் பிள்ளையாரும் முருகனும் சியாமளையும் வாராகியும் பாலையும் சக்தி கணங்களும் இந்திராதி தேவர்களும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணிண்டே இருக்காளாம். இன்னி வரைக்கும் பாராயணம் பண்ணிண்டே இருக்கா. அப்படின்னா இந்த சகஸ்ரநாமாவோட மகிமையை ஒரு மனுஷனாலே சொல்ல முடியுமா? ஏதோ நம்ம லலிதா சகஸ்ரநாம மகிமைன்னு சொல்லி போன எபிசோடு, இந்த எபிசோடு, 2 எபிசோடு, அதுல ஒரு ஒரு சின்ன துளி பேசியிருக்கோம். ஆனா நம்முடைய மனசிற்கும் வாக்கிற்கும் இது உண்மையில் எட்டாதது. மனசிற்கும் வாக்கிற்கும் எட்டாத ஒரு விஷயம் இருந்த பொழுதிலும் கூட பக்த ஜனங்களுக்கு இதனுடைய மகிமை தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் ஒரு துளி அளவு இந்த சகஸ்ரநாமத்தின் வைபவத்தை நாம் சொன்னோம். நீங்க எல்லோரும் இந்த சகஸ்ரநாமாவை பக்தி ஸ்ரத்தையோதே கற்றுக்கொண்டு அம்பிகையினுடைய சந்நிதிக்கு முன், அது ஒரு கோவிலா இருந்தா அம்பாள் சந்நிதிக்கு முன்னாடி, வீடா இருந்தா பூஜை அறையிலே விசேஷமாக பாராயணம் செய்து எல்லா சௌபாகியங்களையும் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த சகஸ்ரநாம பாராயணமானது அம்பாளுக்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கிறதோ மற்ற எதை பாராயணம் பண்ணினாலும் தேவிக்கு அந்த பிரீத்தி ஏற்படுவது கிடையாது. அம்பாளே இதை சொல்ற. அம்பாளை பிரீத்தி பண்ணணும், தேவியினுடைய கருணையை நாம் பெற வேண்டும், அம்பிகையின் கருணையை நாம் பெற வேண்டும்னு சொன்னா அதற்கு ஒரே வழி இந்த லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை செய்வது மட்டுமே அப்படிங்கிறதையும் நமக்கு சாட்சாத் பகவான் மகாவிஷ்ணு உபதேசம் பண்ணிருக்கார். அந்த காரணத்தினாலே நீங்களும் கூட அத்தனை பேரும் உங்கள் கிரகத்திலே லலிதா தேவியனுடைய கருணையை அடைவதற்காக இந்த சகஸ்ரநாமாவை பாராயணம் செய்ய வேண்டும் அப்படின்னும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இதை பாராயணம் பண்ணினா அம்பாளுக்கு மாத்திரமில்லை, எல்லா தெய்வங்களுக்கும் பிரீத்தி, உங்கள் குலதெய்வத்திற்கு பிரீத்தி, உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு பிரீத்தி, எல்லா மங்களங்களும் விளையும், எல்லா சௌபாகியங்களும் ஏற்படும், எல்லா நன்மைகளும் நம்மை தேடி வரும். அந்த காரணத்தினாலே எல்லோரும் இதை பாராயணம் பண்ணி பரதேவதையின் கிருப்பையை அடையணும்னு கேட்டுக்கிறோம். பரதேவதையின் கிருபா கட்டாட்சம் எல்லோருக்கும் பூர்ணமா இருக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்துக்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே शरण्ये त्रयंबके गौरी नारायणी नमोस्तुते. श्रीमात्रे नमः. कामाक्षी शरणं. कामाक्षी कामाक्षी.